நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் இனி நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை நம்ம சொல்ல போகிறோங்க. அதாவது புத்தாண்டு பிறக்க போகிறது, உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்க போகிறது. ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று சொல்கிறோம். 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? சென்ற ஆண்டு ஏதோ நல்லது பண்ணோம், வேலை கிடைக்கும், தொழில் நல்லா விருத்தி ஆகும், வீடு கட்டுவோம், பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்க அப்படின்னு பல கோரிக்கைகள் இருந்தது. பல விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருந்தது தான் மிச்சம், விழிப்பெதுங்கியது தான் மிச்சம். ஆனால் இந்த ஆண்டாவது நல்லது நடக்குமா? விடியல் நமக்கு விடியுமா? வேலைவாய்ப்பு படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தேடி காத்திருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குமா? வீடு கட்டுவோமா? கார் வாங்குவோமா? இப்படி பல கனவுகளுடன் கற்பனைகளுடன் நீங்கள் இந்த ஆண்டை வரவேற்க காத்திருக்கிறீர்கள். உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்க எல்லாம் வல்ல ஸ்ரீ ராகவேந்திரரை வேண்டி இந்த புத்தாண்டு பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம். எல்லாரும் எல்லா வளமும் கிடைக்க ஆண்டவன் அருள் புரியட்டும். இந்த 2026 கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 1 வருகிறது, நம்பர் 1. அப்போது இந்த ஆங்கில புத்தாண்டு 2026 நிச்சயமாக 2025 காட்டிலும் 26 மிக மிக நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள், சாதிக்கப் போகிறீர்கள். ஒரு சிலர் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொல்லலாம். உங்களுடைய தேடல்கள் வசப்படும். அடுத்த முயற்சிக்கு நீங்கள் காத்திருக்கிறீங்க. அந்த அடுத்த முயற்சியை இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த ஆண்டு அமையும் என்று நம்பலாம். இந்த ஆண்டு கிரகங்களை வைத்துத்தான் நாம் பலன்களை சொல்ல முடியும். வருட பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவான் பொறுத்தவரையிலையும் மீனத்தில் தான் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறார். குரு பகவான் இந்த 2026 அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் மே மாதம் வரைக்கும் மிதுனத்தில் இருக்கிறார். ஜூன் 2ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் கடகத்தில் உச்சநிலை பெறுகிறார். அது 2வது நிலை. 3வதாக குரு அதிசாரம் பெற்று அக்டோபர் 15 முதல் டிசம்பர் கடைசி 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்மம் சென்று பலனை தர இருக்கிறார். அப்போது குருவனுடைய நிலைப்பாடு 3 ராசிகளில் இந்த 2026 பயணம். ராகு கேதுக்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அதாவது டிசம்பர் முதல் வாரம் தாங்க ராகு கேது பயிற்சி இருக்குது. அப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ராகு கேது இந்த ஆண்டு அங்கனே தான். கும்பத்தில் ராகு தான், சிம்மத்தில் கேது தான். இந்த டிசம்பர் முதல் வாரம் தான் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி. அது ஒன்றும் பெரிய நாட்கள்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ அதிகபட்சமாக ராகு கேது இந்த ஆண்டு முழுவதும் அங்கே பயிற்சிகள் இல்லை, சொல்லியாச்சு. இப்போது இந்த பலன்கள் எப்படி நடக்கும், பொது பலன்கள் எப்படி இருக்கும்,
அதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. சார் கடந்த ஆண்டு நாங்கள் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டோம் சார், இந்த ஆண்டாவது நல்லா இருக்குமா சார் அப்படின்னு 12 ராசி அன்பர்களும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. குரு பகவான் உச்சமடைகிறார். எப்பவுமே குரு உச்சம் அப்படின்னு சொன்னால் இருக்கிற கிரகங்களிலேயே சுபக்கோள் குரு தான். அப்போ குரு உச்சமடைகிறார் என்று சொன்னால் 12 ராசிகளுக்கும் அதிகப்படியான நன்மைகள் தான் நடக்கப் போகிறது சென்ற ஆண்டை காட்டிலும் அப்படின்னு உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம். இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா சில ராசிகளுக்கு, அதாவது கும்பம், மீனம், மேஷம், இந்த 3 ராசிகளுக்கு மட்டும் 7.5 சனி, சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனி, தனுசுவுக்கு அர்த்தாஷ்டம சனி, இப்படி 3 + 2 5 ராசிகளுக்கு சனி பிரச்சனையான தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஆளுமையில் நல்ல நிலையில் இருப்பதால் நிச்சயமாக சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு நன்றாக வளமோடு சீரும் சிறப்புமாய் இந்த 2026 அமையும் என்று நம்புவோம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி அமையப்போகிறது என்று காத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு மகிழ்ச்சி பொங்க உங்கள் அத்துணை பேர்களுக்கும் நல்லது நடக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். ராகவேந்திரரை வணங்குகிறோம். எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். சென்ற ஆண்டு தான் சரியாக நடக்கலை, இந்த ஆண்டாவது நல்லது நடக்குமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர். இந்த ரிஷபத்துக்கு குரு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட நம்ம குரு பயிற்சி மட்டும் இந்த ஆண்டு பயிற்சி பார்த்தீங்கன்னா எதுவும் குரு தான் 3 ராசிக்கு சென்று பலன் தர இருக்கிறார். ஆனால் ராகு கேதுக்கள் அங்கேயே தான் இருப்பாங்க. அது கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது. சனி பகவானுக்கும் பெயர்ச்சி இல்லை, அவர் மீனத்தில் இருக்கார். அப்போது இப்போ முதல்ல நம்ம சனி பகவானை எடுத்துக்கொள்ளலாம். சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் மீனத்தில் தான் இருப்பார். மீனத்தில் தான் இருக்கார் அப்படின்னும் பொழுது அவர் யார் உங்களுக்கு? ரிஷபத்துக்கு பாக்கியாதிபதி, யோகாதிபதி என்று பலவாறாக சொல்கிறார்கள். ஆனால் அது உண்மைதான். இதை பொறுத்தவரையிலையும் சனி பகவான் 10 குடையவன் 11இல் இருக்கிறார். சூப்பர், அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய காலம். அதாவதுங்க 11இல் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அளப்பரிய பலன்களை தரப்போகிறது என்பது ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. அப்போது 10 குடைய சனி பகவான் 11இல் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த ரிஷபத்தில் பிறந்த அன்பர்கள், பிள்ளைகள், படித்து முடித்த இளைஞர்கள் தொழில் பண்ணலாமா, புதுசாக தொழில் துவங்கலாமா? தாராளமாக தொழில் துவங்கலாம். தொழில் நல்ல ஒரு அற்புத வளர்ச்சி ஏற்படும். இல்லை வேலைக்காக போகலாம். படித்து முடித்து இருக்கக்கூடியவர்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் போகணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் வீட்டின் அருகாமையில் உள்ள ஒரு ஜோதிடரை அணுகி நீங்கள் தொழில் பண்ணுறது சிறப்பாக இல்லை உத்தியோகம் பார்க்குறது சிறப்பாக அப்படிங்கிறது கேட்டுக்கங்க, அதுபடி நடந்துக்குங்க. மற்றபடி இந்த ஆண்டு ஒரு சிலர் வழக்கமாக உத்தியோகத்தில் இருந்திருப்பாங்க, அவங்க இப்போது தொழிலுக்கு மாறுவதற்கான ஒரு சூழலும் ஒரு சிலருக்கு அமைகிறது. அது சிறப்பாக இருக்குமா? கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும்.
சாதிப்பார்களா? கண்டிப்பாக சாதிப்பார்கள். ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார் ராகு பகவான். இந்த ஓராண்டு இருக்க போகிறார். அதாவது டிசம்பர் முதல் வாரம் தான் அவர் போகிறார் பேச்சு. அது வரைக்கும் மேக்சிமம் இங்கே தானே இருக்கிறார். ஸோ அதிக நாட்கள் இங்கே இருக்கிறதால நிச்சயமாக உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்க ஏனோ தானோன்னு இப்போ நடைபாதையில் கடை போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் தள்ளுவண்டியில் எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணுறாங்க, சைக்கிள், 2 வீலர் 4 வீலர் டெம்போ ட்ராவலர் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு காய்கறி பழம் ப்ரொவிஷன் இதை துணிமணிகள் இதெல்லாம் எடுத்து போய் வியாபாரம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு ஏனோ கடமை என்ன பண்ணுறது அப்படின்னு எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணுறீங்க. ஆனால் இந்த ஆண்டு வியாபாரம் சூடு பிடிச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க, அப்படி ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026 ஒரு வித்தியாசமான ஒரு ஆண்டு. மாறுதல்கள் கண்டிப்பாக தரும். சென்ற ஆண்டு தான் நடக்கலையே, இந்த ஆண்டாவது நடக்குமா அப்படின்னா சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு நல்ல ஒரு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள். உங்கள் முகங்களில், அதாவது முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்க போகிறோம். அதுதான் நிச்சயமாக நடக்க போகும். ஒவ்வொரு ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் முகங்களில் தெளிவு பிறக்க போகிறது, சந்தோஷம் கிடைக்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. தொழிலில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, பட்டம் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலம். ட்ரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன் இதை எதற்கெல்லாம் காத்துட்ருக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுமா? சக்ஸஸ் ஆகும். இல்லை ராகு உங்களுக்கு கங்கணம் கட்டிட்டு உங்களுக்கு நல்லது செய்வார். சனி பகவானும் உங்களுக்கு அவர் 10 குடையவனாகவும் இருக்கிறார். அப்போது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான ஒரு ஆண்டு. இந்த ஆண்டு சாதிக்கும் ஒரு ஆண்டாகத்தான் அமையப்போகிறது. கேது பொறுத்தவரையும் 4ஆம் இடத்துல இருக்கிறதால இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கியம், அது ஜனவரியிலிருந்து அக்டோபர் 14 வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய காலம்தான். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும். நீங்களும் டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அடிக்கடி போக வேண்டிய சூழல் ஏற்படும். வண்டி வாகனங்கள் வழக்கத்துக்கு மாறாக ரிப்பேர் ஆகும், ரிப்பேர் செலவு வைக்கும். அதுலேயும் வாகனங்களையே பிரதானமாக வைத்து தொழில் நடத்தக்கூடிய இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சில நேரம் தொழில் நல்லா சூடு பிடிச்சி வருமானம் கொடுக்கும், அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா எதாவது ரிப்பேர் செலவு வைக்கும். இப்படி உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடிய நிலை இருக்கும். படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணுங்க. மற்றபடி எப்போ இருந்தேன்னா அக்டோபர் 14க்கு அப்புறம் டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான காலம். ஏன்னா கேதுவோடு குரு இணைகிறார். அப்போ ஆன்மீகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். அதாவது அக்டோபர் 15 டிசம்பர் 31 வரைக்கும் இந்த 2026 ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய சில அன்பர்களுக்கு சோதனைகள் ஏற்படும், சாதனைகளும் செய்வார்கள். ஏன்னா குரு கேது காம்பினேஷன், சிலது கெடுதலும் பண்ணுவோம். நல்லா போயிருக்கிறவங்களுக்கு கெடுக்கும், கெடுத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா கொடுக்கும். அதுதான், அதாவது நெகட்டிவ். அந்த ராகு கேது பொறுத்தவரைக்கும் நெகட்டிவாகவே கொடுப்பாங்க. நல்லா போனது ஜர்காய் நிற்கும், ஜர்காய் நிற்கிறது சூப்பர் ஃபாஸ்ட்டாக போகும். அதுதான். மற்றபடி உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் நல்லா சிறப்பாக அமையும். அப்புறம் வீடு, அந்த அக்டோபர் 15க்கு அப்புறம் அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனைகள் இருக்காது, சிறப்பாக இருக்கும். தாய்க்கு தேக ஆரோக்கியம், நிம்மதியான ஒரு சூழல் ஏற்படும். இந்த குருவை வைத்து பார்க்கும் பொழுது
நிச்சயமாக ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை பாருங்க, உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார், 8ஆம் இடத்தை பார்க்குறார், 9ஆம் இடத்தை பார்க்குறார். இப்படி குரு பார்வை 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. இப்போ ஏன்னா 3 இதுவாக வர்றதால உங்களுக்கு அந்த ஒரு நிலை. இப்போ மேக்சிமம் நிறைய, அதாவது குருவனுடைய பார்வை கோடி நன்மை. அஃப்கோர்ஸ் அது 3 பிரிவாக இருக்கிறது. முதல் மே மாதம் வரைக்கும் மிதுனத்திலிருந்து பார்வை, அதுக்கப்புறம் அக்டோபர் 14 வரைக்கும் கடகத்தில் உச்சமடைஞ்சி அவருடைய பார்வை, அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்வை அப்படின்னும் பொழுது, இப்படி குரு பகவானுடைய பார்வையால் உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்க போகுது, சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் குரு உங்களுக்கு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட குரு பார்வை கோடி நன்மை. சனி பகவான் கொடுக்க போகிறார், ராகு பகவானும் கொடுக்க போகிறார், கேது கொஞ்சம் கெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். அப்போ கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க. ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு 1008 சொல்லுங்கள், பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி நீங்கள் ஓம் அமிர்த ராகவே போற்றின்னு 1008 சொன்னால் இன்னும் நல்ல ஒரு வளர்ச்சி. வெளிநாடு போகக்கூடிய பிள்ளைகளுக்கு அற்புதமான காலமாக இது விளங்கப் போகிறது. இந்த 2026 ரிஷபராசிக்கு ஒரு மாறுதலை தரப்போகிறது, ஒரு ஆறுதலை தரப்போகிறது. நல்ல சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.